இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகள் எல்லாமே தேவன் சொன்ன வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நம்மளை நல்லது செய்கிறதுக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் தகுதி உள்ளவங்களாக இருக்கிறதுக்கும் கற்றுக் கொடுக்குது. அப்படி சொல்லி கொடுக்கும்போது நமக்கு ஆலோசனை தருது, நம்மளோட தப்புகளை திருந்த பண்ணுது, நம்மளை கண்டிக்குது, நேர்மையாக நம்மளை நடத்துறதுக்கு சொல்லி கொடுக்குது. ஆனால் சில சமயம் நம்ம இந்த வேதத்தை படிக்கும்போது நம்ம செய்கிற தப்புகள் எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அதனாலே சில பேர் வேதத்தை படிக்கிறது இல்லை, அந்த அதிகாரத்தையே ஸ்கிப் பண்ணிடுவாங்க, அதை விட்டுட்டு வேறு படிப்பாங்க. எப்போ நம்ம செஞ்ச தப்புகள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிதோ அந்த நிமிஷமே நம்ம குற்றவாளி போல் உணர்வோம். இப்படி நம்ம குற்றவாளியாக உணரும் போது தான் மறுபடியும் அந்த தப்பை செய்ய மாட்டோம். அப்போ நாம் இந்த வேதத்தை படிக்கும்போது நம்மளை திருந்த பண்ணுது. நம்மளை எதுக்கும் தகுதி இல்லாதவங்க நினச்சி வருத்தப்படும் போது வேதத்தில் உள்ள வார்த்தைகள் நமக்கு ஆறுதல் கொடுக்குது, சமாதானம் கொடுக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, எதுக்கும் தகுதி இல்லாத மனுஷர்களை தான் தேவன் அவரோட திட்டத்துக்கு தேர்ந்தெடுத்திருப்பார். பிள்ளை இல்லாத ஆபிரகாமாக இருக்கட்டும், தாவீது ஆடு மாடுகள் மேய்க்கிறவன், மோசே திக்குவாய்க்காரன், ரூத் நகோமி சகலத்தையும் இழந்தவங்க, யோசேப்பு கூட பிறந்தவங்களால் விற்கப்பட்டவன், பேதுரு, அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான் இவங்க எல்லாருமே மீன் பிடிக்கிறவங்க, சமாரியா பெண் ஒரு வேசி, இப்படிப்பட்டவங்கள தான் தேவன் தேர்ந்தெடுத்து திறமை இல்லாதவங்களுக்கு திறமையை கொடுத்து, தப்பானவங்களை திருத்தி, அடிமையானவங்களை உயர்த்தி, தகுதி இல்லாதவங்களுக்கு தகுதியை கொடுத்து தேவனுக்கு சாட்சி சொல்கிற அடையாளத்தை கொடுத்தாரு. அப்போது நம்ம தேவனுடைய வார்த்தையில் நம்ம படிக்க தான் நம்ம தகுதி உள்ளவங்களா, நேர்மை உள்ளவங்களா, தைரியம் உள்ளவங்களா, அடக்கம் உள்ளவங்களா வாழ்கிறதுக்கு உதவி செய்யும். ஆமேன்.